தித்வா புயல் வட தமிழ்நாடு நோக்கி நெருங்கி வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அதிக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. டிட்வா புயல் எதிரொலியால் ராமேஸ்வரம் தீவு முழுவதும் இரவிலும் கனமழை தொடர்ந்தது. ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடி பகுதிகளில் பலத்த காற்று வீசியதோடு கடல் சீற்றம் ஏற்பட்டு ராட்சத அலைகள் எழுந்தன. கடல் நீர் வெளியேறும் அபாயம் உள்ளதால் ஏராளமான மீனவ கிராம மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்டபம் அருகே தோணித்துறை மீனவ கிராமத்தில் கடல் நீர் புகுந்து வீடுகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். பின்னர் அவர்கள் அங்குள்ள தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தரங்கம்பாடி துறைமுகம் பகுதியில் 3 மீட்டர் உயரம் வரை கடல் அலை எழும்புவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கரையில் படகுகளை பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல் பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டு தயார் நிலையில் உள்ளனர். திருச்செந்தூரில் 2 நாட்களாக பெய்த மழையால் ஏராளமான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ள நிலையில் இரவிலும் மழை தொடர்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இரவு முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. புயலின் தாக்கத்தால் மழை அதிகரித்தால் மீட்புப் பணிகளுக்கு அனைத்து வகையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். டிட்வா புயலை எதிர்கொள்ள செங்கல்பட்டு மாவட்டம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ள நிலையில் 280 பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.